ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற ஊஞ்சாலம்மன் கன்னிமார் கருப்பசாமி கோயிலுங்க. இங்கே வரோம் ஆடி 3ஆவது வெள்ளி அப்படின்றதுனால சரி இங்கே பொங்கல் வைக்கலாம் அப்படின்ட்டு பொங்கல் வச்சு கூழ் காய்ச்சணும். பாருங்கள், காற்றுங்க, சரியான காற்று. அந்த காற்றுலையுமே நல்லா அடிக்கிற காற்றே என்னமோ அந்த கோயில் அடிக்கிற மாதிரி நல்லா காற்று அடிச்சிச்சுங்க. இதாங்க அந்த கோயில். இந்த கோயிலோட பாருங்கள். முன்னாடியெல்லாம் இது எல்லாமே காடு மாதிரி தாங்க கிடக்கும். இப்போ பூராமே கொஞ்சம் தரையெல்லாம் போட்டிருக்காங்க. தரையெல்லாம் போட்டு நல்ல விலாசமாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு மன அமைதி நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். இது கருப்பசாமி கன்னிமார்கள். ஊஞ்சாலம்மன் மட்டும் அந்த திருவிழா டைமில் மட்டும் சிலை செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்புறம் அதை இது பண்ணிடுவாங்க. இந்த டைமில் கன்னிமார் கருப்பசாமி மட்டும்தான் இருக்கும். காட்டுக்குள்ள இருக்குங்க இந்த கோயில் ஊருக்கு அவுட்டரில். இங்கே இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமைன்றதுனால அது என்னன்னு தெரியலங்க. முன்னாடி இருந்தவங்க இந்த கோயிலில் நந்தி வச்சுருந்துருக்காங்க. அது அப்படியே இருக்குது. இது தீபக்கல்லுங்க, ரெண்டு பக்கமும் தீபக்கல். காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. ஆனால் இந்த கோயிலுக்கு வரணும்னா ரொம்ப இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தே அந்த சுத்தமில் தான் அந்த பாதையில் கூட நடக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இப்போ இந்த எல்லையில் என்ன சொன்னாலும் அது பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயிலோட இடம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கும். இந்த இடம் வந்தாலும் இந்த கோயிலோட இடம் எவ்வளோ பெருசாக இருக்குது. உங்கள் ஊர் நரியுத்தவா? நரியுத்து எல்லாம் உள்கட்டேரி எல்லாமே பார்த்தாச்சு. நேரமா உங்களுக்கு? நாச்சி, இது எந்த ஊர்? இது எந்த ஊர்? செலகாபுரியில். இது எந்த கோயில்? ஊஞ்சாலம்மன் மட்டும்தான் இருக்கா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குச்சு இந்த கோயில்? உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்னத்தை முள்ளுல மிதிச்சுட்டே நடந்து வரணும் இந்த கோயிலுக்கு. ஊஞ்சாலம்மாவுக்கு மட்டும் முள்ளுல மிதிச்சுட்டே நடந்து வரணும். ஆமா, நெருஞ்சி குட்டி குடி இருந்தவர் அவர் மாமாவா? நம்மளை விட்டு இருக்க மாட்டாரு மாமா. சரி மாமா, வாங்க வாங்க. வரமாட்டேன் நீங்கள வந்துட்டீங்கல்ல, எதவோ போடவோ என்னமோ எப்படினாலும் வந்துட்டீங்கல்ல. கோயில் கோயில் நீ வந்த விலகுனாலும் நான் எடுப்பேன்டா. ஒரு பையன் துணி பையன் அது இலை யாருங்க? அந்த பூவாலை மறந்துட்டு வந்துட்டோம். அங்க நிறைய இருந்துச்சு. நாங்க வாழையில வேலை செஞ்சோம். வரும்போது பேசிட்டே
எடுக்கிறேன். நீ ஒளிஞ்சாலும் நான் எடுப்பேன். எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. பெரிய கூழ் ஊத்திட்டாங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? சரி சித்தி. எல்லாரையுமே எடுக்கிறேன்ப்பா. காது வீங்கி இருக்குல்ல அவளுக்கு, காது வீங்கி இருக்குல்ல. மை பாருங்கிட்டு பாரியா பாக்காட்டி போடி.